ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனலில் இப்போ பாருங்கப்பா, மலையாளம் கூட்டுக்கறி வைக்க போகிறோம். இது வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இது கத்திரிக்காயெலாம் க்யூப்பாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அதேமாதிரி தண்ணியில் போட்டு தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துக்குவேன். இப்போ வந்து இது பாருங்கள், வெங்காயம், தக்காளி, ஒரே தக்காளி போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப புளிக்கும் கூட்டு, மலையாளம் கூட்டுன்னு சொல்கிறது. இதை எங்கள் ஆயா வைப்பாங்க, எங்கள் அம்மா வைப்பாங்க. அது மாதிரி நானும் இதை வைக்கிறேன்ப்பா. நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்றத. இது வெங்காயம், இது தக்காளி. இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தால் போதும். ஒரு 7-8 வெங்காயம் எடுத்திருப்பேன். 2 பூண்டு நச்சு தாளிக்கணும், கருவேப்பிலை. நான் வந்து பருப்பு வந்து துவரம்பருப்பு 3 ஸ்பூனும் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன்ப்பா. 2 பூண்டுக்கு வந்து அவிய வச்சு 1 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வரமிளகா. இது வந்து கீரை தண்டு வேஸ்ட் பண்ண வேணாம்ப்பா. கீரை வாங்கிட்டிங்கன்னா அந்த கீரை தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டெல்லாம் இந்தமாரி குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. நம்ம என்னைக்கு மலையாளம் கூட்டு வைக்க போகிறோமோ அதை வந்து 2-3 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. இதை 2 நாள் ஆச்சு கீரை வாங்கி. இப்போ நேற்று நைட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் நைட்டே நறுக்கிட்டேன். இதை காலைல டைம் இருக்காங்க. இது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் தான் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். மல்லித்தூள் எல்லாமே நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து கடுகு, உளுந்து, வரமிளகா, இது கீரைத்தண்டு, இது எல்லாமே போட போகிறோம். பெருங்காயத்தூள். இதுக்கு தேவையானது இவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் இப்போ நம்ம வந்து செய்வோம்ப்பா. போய் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கப்பா, மலையாளம் கூட்டுக்கறிக்கு இந்த பருப்பை அவிய போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, 2 பூண்டு பல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து கொட்டிடுவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம வந்து இது ஃபுல்லாக போட்டு ஒரு விசிலுக்கு வெந்துடும். நம்ம வந்து இதுக்கு தேவையான மெயினாக அவியறதுக்கு என்னென்னா, இது விளக்கெண்ணெய்ப்பா. இது கொஞ்சோண்டு வாங்கி வச்சுங்க, உடம்புக்கும் நல்லது. ரொம்ப உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சி. ஆதி காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் அவிய வைக்கிறோம் பருப்பெல்லாம், எங்கள் அம்மா வீட்டில், ஆயா வீட்டிலலாம். அது மாதிரி நீங்களும் இந்தமாரி விளக்கெண்ணெய் ஊற்றி அவிய வச்சு பாருங்கள். ஒரு விசிலே அவிஞ்சிரும். ஒரு விசில் அவிஞ்சு தான்ப்பா நம்ம எடுத்துக்கணும் இந்த கூட்டுக்கறிக்கு. ஏன்னா வந்து ரொம்ப மசிஞ்சிட்டா நல்லா இருக்காது, எடுத்து கடிச்சிக்க நல்லா இருக்காது. இந்த வெஞ்சனம்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதை எல்லாத்தையுமே வெஞ்சனம்னு தான் சொல்லுவோம். இப்போ தான் வந்து காயின்னு சொல்லி மாற்றி பேசுகிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி என்ன வெஞ்சனம் வச்சிய அப்படின்னு தான் கேட்பாங்க கேட்குறவங்களே. வெண்டைக்காய் மண்டி வச்சோம், வெண்டைக்காய் பச்சடி வச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வெஞ்சனம்னா வெஞ்சனம் கொஞ்சம் வையின்னு சொல்லுவாங்க இந்த சைடெல்லாம். இது மாதிரி தான்ப்பா வச்சு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுருவோம். அந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் திறக்கி விட்டுட்டு ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்ம அந்த பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதிலே குக்கர்லேயே வச்சிங்கன்னா நம்ம எடுத்து கடிச்சிக்கிற அளவுக்கு வராது. இந்த கத்திரிக்காய், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படி முழுசாக நமக்கு அப்படியே கடிச்சிக்கணுன்னா, தொட்டுக்கணுன்னா நம்ம வந்து அதில் வச்சோம்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு விசில் இது வைப்போம், ஒரு விசில் எடுத்துக்குவோம். இதில் வதக்கி விடுவோம்ப்பா. வந்து கடலை எண்ணெய் தான்ப்பா ஊற்றிருக்கேன் நான். செக்கில் வாங்கினேன் எண்ணெய். கடுகு, உளுந்து, சோம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டாச்சு. ஒரு வரமிளகா போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நம்ம இந்த குக்கரில் வச்சுருக்குறோம். வந்து ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளேருந்து தாளித்து விட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு கடுகு வெடிக்க விட்டு நம்ம கொஞ்சோண்டு தட்டி வச்சுருக்கோம் பூண்டு,
இதை போட்டுக்கணும். கருவேப்பிலைலாம் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம காஞ்சது கூட போட்டுக்கலாம்ப்பா. கருவேப்பிலை காய வச்சு தான் பொங்கலுக்கு வாங்கினது அப்படியே நல்ல காய்ச்சல்லே வச்சுட்டேன் நான். சமயத்துக்கு வாங்க முடியாதுல்ல, அப்படி கூட போட்டுக்கலாம். பொடிக்கு முன்னுக்கு எடுத்துக்கலாம். நிலக்காய்ச்சல்லே வாங்கினதை கழுவிட்டு போட்டுட்டோம்னா நிலக்காய்ச்சல்லே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இன்னும் கிடாது. அதான் கரெக்டாக தானே. வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி ரொம்ப பிடிக்கும், ஒன்றேன்னு மட்டும் சின்னமாக போட்டுங்க. ஏன்னா நம்ம புட்டு தான் வைக்க போகிறோம். பெருங்காயத்தூள் வாங்கி போட்டுங்கப்பா. வாங்கிட்டேன். பெருங்காயத்தூள் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், அப்போ தான் ஃப்ளேவாக வேகும். இது வந்து மலையாளம் கூட்டுக்கறின்னு எங்கள் ஆயா வந்து எனக்கு வச்சு தருவாங்கப்பா. அம்மாவும் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் ஆயா வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த விறகடுப்பில், அப்போலாம் அந்த காலத்தில் அடுப்படியில் விறகடுப்பு போட்டிருப்பாங்க. இந்த விறகடுப்பில் தனியாக தான் ஒரு மண் சட்டி வச்சு பருப்பாகி வச்சு எடுத்துக்கிட்டு மண் சட்டியில் ரெண்டு கரைச்சி விட்டு கறியோட 2 அடுப்பு இருக்கும். ஒரு இட்லி வந்துருக்குப்பா. ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பராக இருக்குமா அந்த மலையாளம் கூட்டுக்கறி. நம்ம ஒரு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் 2 வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாவே நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ணி அதை அன்னைக்கு நம்ம ஊற்றிக்கவும் செய்யலாம், நம்ம கடிச்சிக்கவும் செய்யலாம், வச்சுக்கவும் செய்யலாம்ப்பா. இந்த வெஞ்சனம் வந்து 2 in 1 மாதிரி சூப்பரான வெஞ்சனம் அது. வதக்கிட்டு நம்ம வந்து பிரிக்கா அதெல்லாம் அள்ளி போட்டுக்குவோம்ப்பா. இங்கே அள்ளி போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். நல்லா உப்பை போட்டு நல்லா கரைச்சி விடுவோம். இது வந்து இதே மாதிரி கூட்டு வச்சுட்டு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் பருப்பு இருந்தாலே போதும். பாசிப்பருப்பு போடணும்னு கட்டாயம் இல்லை. நான் கொஞ்சம் குறைவாக இருக்குமேன்னு போட்டேன் பாசிப்பருப்பும். விருப்பம்னா நீங்கள் போட்டுக்குங்க. பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் நான் போட்டுக்குவேன். எப்போதுமே சாம்பாருக்கு அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் சாம்பார்லாம். 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். இப்போ நாங்கள் போகிறோம் துவரம்பருப்பு போட விட்டால் இந்த கூட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். நம்ம வந்து இதை நல்லா கிண்டி விட போகிறோம். மூடி வச்சு வேக விடுவோம். இது உப்பு போட்டுக்குவோம். ஒரு கிண்டி விடுவோம். பாருங்க பாருங்கப்பா, இதை வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இதை கொஞ்சம் மூடி வேக வைப்போம். வந்து மிளகாத்தூள்லாம் அதில் கொட்டிடுவோம். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சதும் காஷ்மீர் தூளும் போட்டிருக்கேன். வந்து நல்லா இதை கிண்டி விடுவோம். நல்லா அதை கிண்டி விட்டுட்டு ஒன்று சேர கிண்டி விட்டாச்சுப்பா. இது 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஆனோன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா பதமாக வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை தூக்கி ஊற்றிட்டோம்னா மலையாளம் கூட்டுக்கறி சூப்பராக இருக்கும்பா. எங்கள் ஆயா வச்சு தருவாங்க பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். அதெல்லாம் இன்னும் மறையலை. அது 25 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் இருக்கும் அவங்கெல்லாம் போய். அதெல்லாம் நினைப்பா, அது வந்து மலரும் நினைவுகள் மாதிரி. அவங்க செஞ்சது, அம்மா செஞ்சது. எங்கள் அப்பா கூட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா எனக்கு. அதுமாரி
அப்பாவும் நல்லா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் வந்து மட்டன் குழம்புலாம் சூப்பராக வைப்பாங்க, எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க, அதனால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவாங்க எல்லாமே. அப்பாவும் சூப்பராக வைப்பாங்க குழம்புலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் அவங்க நல்லா. சிக்கன்லாம் இப்போ ரொம்ப கிடையாதுப்பா, மட்டன் தான். மட்டன் தலைக்கறி அதுமாரி மூளை வந்து வாங்கிட்டு வந்து பொரிப்போம். இதுமாரி கால் வாங்கிட்டு வந்து பொசுக்கியே தரமாட்டாங்க, நம்ம தான் வாங்கிட்டு வந்து வாட்டிக்கிட்டு அதை வந்து சூப் மாதிரி வச்சுட்டு மொச்சக்கொட்டை கத்திரிக்காயெல்லாம் போட்டு மொச்சையை ஊற வச்சு மறுநாள் காலையில் அதுமாரி வைக்கிறதுப்பா. அதான் ஞாபகம் வந்துருச்சு, ஆயா வச்ச மலையாளம் கூட்டுக்கறி. அதை வச்சுட்டு ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு தருவாங்க, வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பர். இப்போ பருப்பு வந்து ஏர் போயிடுச்சு, இதை எடுத்துட்டோம். ஒரு விசில் தான் வச்சோம், எப்படி நல்லா மணந்துருக்கு பாருங்கள். நல்லா மணந்துச்சு. ஒரு விசில் வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கோம். நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம பருப்பு எடுத்து இதில் போட்டுக்குவோம். இப்படி இருந்தால்தான்ப்பா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தோடாக இருக்கும். கொஞ்சம் ஊற்றிக்கவும் செய்யலாம். இதுதான் மலையாளம் கறி. தண்ணி நிறையா இருந்தால் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சுங்க, அதை சூப்பு உப்பு வைக்கலாம்ப்பா. இதை அப்படியே ஊற்றிடுவாங்க. நல்லாவே வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, சாப்பிட்ற பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இதில் உப்பும் கொஞ்சம் போட்டேன் நான். இப்போ குடிச்சு பார்த்துட்டு உப்பு போட்டேன். இது வந்து நம்ம வந்து சாப்பிட தொட்டுக்கவும் வச்சுக்கலாம்ப்பா, இதை ஊற்றிக்கவும் செய்யலாம். கொஞ்சம் லைட்டாக வற்றுனா போதும். இதுமாரி நீங்களும் பண்ணி பாருங்கப்பா. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மலையாளம் கூட்டுக்கறி. அதில் வந்து கீரைத்தண்டும் போட்டிருக்கோம். இந்த கீரைத்தண்டை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆக்க வேணாம். குட்டி குட்டியாக கீரைத்தண்டு இருக்கும் பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும்ப்பா. இதை வந்து ஒரு ரசம் வச்சு இதை கொஞ்சம் கெட்டியாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஓகே. இல்லை இதை ஊற்றிக்கிட்டு ஒரு ஆம்லெட் போட்டு ஏதாவது ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டாலும் ஓகே. இல்லை வத்த வறுத்து கூட சாப்பிட்லாம்ப்பா. ஒரு டிஷ்ஷே போதும்ப்பா எல்லாத்துக்குமே, சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஒரு அவசரமாக பண்ணணுன்னா ஒரு விசில் எடுத்துக்கிட்டு இதை வதக்கிட்டு ஒரு பெரிய கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும், பெரிய உருளைக்கிழங்கும் கீரைத்தண்டு தான் நம்ம மலையாளம் கூட்டுக்கறிக்கே சொல்கிறது போடுறது. இதேமாரி போட்டு நீங்களும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் பயனுள்ள வீடியோவை போட்டுட்ருக்கேன். எல்லாமே எதை மிச்சம் பண்ணலான்னு சொல்லி போட்டுருக்கேன். இந்த காலத்தில் மிச்சம் பண்ணி கரெக்டாக வாழ்ந்தாதான்ப்பா நம்ம வாழ முடியும். நம்ம சிக்கனமாக இருந்து சமையலில் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் தான் மற்றது எதுவும் வாங்குவோம் அந்த காலத்தில். அதனால் சாப்பாடு எதையும் கெடுக்காம நம்ம தேவையான காலையில் வைக்கிறது தான்ப்பா, நாங்கள் நைட்டு ஊற்றிக்குவோங்க. அதனால் இந்த காலத்தில் அப்படி ஒவ்வொரு டிஷ்ஷு வச்சாவே போதும். இதோட ஒரு வத்தல் பொரிச்சிக்கலாம், அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லை ஒரு ஆம்லெட் ஊற்றிக்கலாம். ஏன்னா எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. காரைக்குடி செட்டிநாடு சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்ப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்ப்பா. வாழ்க வளமுடன். பாய்.